சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டிலேயே யாருமே இந்த அளவுக்கு டீட்டெயிலான ஒரு தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போறேன். அப்படி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணத்துக்குங்க, வெறும் 14 தலைப்பு, அந்த தலைப்பு கூட நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். இந்த 14 தலைப்பு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மினிமம் 18ல இருந்து 20-21 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. அது நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா டிஎன்பிசி அபிஷியலா சொல்லியிருந்தா அது எப்படி? இந்த பாருங்க, தெளிவா சொல்றேன். முதல்ல இப்போ 2013ல இருந்து 2025 வரைக்கும் மொத்தம் 8 குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. என்னென்ன இயர்னா 2013, 2014, 2016, 2018, 2019, 2022, 2024, 2025. சரிங்களா? மொத்தம் 8 எக்ஸாம் நடந்திருக்கு. ஓகேவா? இந்த 8 எக்ஸாம்ல நான் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி இதுல வெறும் 14 தலைப்புங்க. ஸோ இந்த 14 தலைப்பு கொடுத்துருக்கும் பாருங்க. இந்த 14 தலைப்புல 2025 கடைசி தான் குரூப் 4 எக்ஸாம், புது சிலபஸ் நினைச்சியா, அதுல 21 கேள்வி கேட்டிருக்காங்க. 2024 குரூப் 4ல 20 கேள்வி, 2022 குரூப் 4ல 18 கேள்வி, 2019 குரூப் 4ல 20 கேள்வி, 2018 குரூப் 4ல 19 கேள்வி, 2016 குரூப் 4ல 30 கேள்வி. இப்போ கடைசி 5 வருஷம், ஏன்னா இப்போ 10 வருஷம், சாரி, ஏன்னா இது நீங்க 26ல எழுத போறீங்க. அப்ப 2016ல இருந்து 2026 வரைக்கும் நீங்களே பாருங்க. இதுல 18ல இருந்து 20 தான் இது கேட்டிருக்காங்க. 30லாம் ரொம்ப அதிகம். நம்ம 30 ரொம்ப பார்க்க முடியாது, ஏன்னா அது எதனா ஒரு எக்ஸாம்ல தான் இருக்கும். மற்றபடி ஆவரேஜா பாருங்க 18, 19, 20, 21 வரைக்கும் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ 2014 குரூப் 4ல 20 கேள்வி, 2013 ஆதி காலத்துல அதுல ஒரு 16 கேள்வி. ஆக மொத்தம் நமக்கு இப்ப தெளிவா என்ன தெரியுதுன்னா, வெறும் இந்த 14 தலைப்பு படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 18ல இருந்து 20 கேள்வி உறுதியா கேட்பாங்க. இதே மாதிரி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு 150 தலைப்பு கொடுக்க போறோம். இந்த 150 தலைப்பு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மினிமம் 140ல இருந்து 160 கேள்விகள், நான் 200க்கு சரிங்களா, உறுதியா வரும். ஸோ நீங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் இந்த தலைப்புக்கான ப்ரூஃபை PDF கொடுக்க போறேன். சும்மா நான் வாயில சொல்லிப்பா 2025ல 21 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அந்த 21 கேள்வியும் எவிடன்ஸோட உங்களுக்கு கையில் கொடுக்க போறேன் PDF. ஸோ அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு 1 by 1 சொல்லிடுறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிருங்க. நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சரிப்பா, இது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிக்க போகிறீங்க. அதில் பொது தமிழில் 100 கேள்வி, ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்வி, மேக்ஸில் அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங்கில் 25 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இதான் பேட்டர்ன். ஸோ இதில் முக்கியமான சில தலைப்புகள், சில யூனிட்டை செலக்ட் பண்ணி படிக்கிறது மூலமாக நம்மளால 140ல இருந்து 160 கேள்வி, 200க்கு சொல்றியா, 200க்கு சொல்கிறேன் சரியா. ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன், 140ல இருந்து 160 கேள்விகள் எளிமையா வாங்கிடலாம். இது இன்னைக்கு நேத்து நான் சொல்லல. 2019 குரூப் 4 எக்ஸாம்ல இருந்து நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தேடு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். அதன் பிரகாரம் கொஸ்டினும் வந்துட்டு தான் இருக்கு. நான் பார்க்கலையே, அது உங்க பிரச்சனைங்க. ஏன் பார்க்கல? இந்த முறை பார்த்துட்டீங்கல்ல, இப்போ ஃபாலோ பண்ணி பாஸ் ஆயிடுங்க. ஓகே, பார்த்தவங்களுக்கு தெரியும். சரி, அதில் என்ன தலைப்பு நீங்கள் பிரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட்டுங்க 5 ஆண்டு திட்டம். 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு மட்டும், அதாவது 5 ஆண்டு திட்டம், நிதி ஆயோக், இந்த 2 தலைப்புங்க. இந்த 2 தலைப்பில் கடந்த 10 வருஷ குரூப் 4 கொஸ்டின்ல எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. 2018ல மட்டும்தான் கேட்கல. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல, தலைப்பு மட்டும் சொல்கிறேன். இந்த ஏரியா நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்னா, இங்கே பாருங்க, 1 அதாவது 2025ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 2024ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 2022ல் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நம்பர்லாம் கேள்வியோட எண்ணிக்கை சரியா. இப்போ நான் இப்போ 2025 குரூப் 4ல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னேன். அந்த கேள்வி நான் உங்களுக்கு PDF கொடுக்குறேன்.
அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி நான் போக சொல்கிறேன். ஸோ அப்போது இதில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் நீங்களே பாருங்களேன். 5 ஆண்டு திட்டம் நிதி ஆயோக், நீங்கள் இதுக்கு அழகாக நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 1லேருந்து 2 கேள்வி உறுதி. நெக்ஸ்ட்டு திராவிட மொழி தொடர்பான செய்திகள். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ்லையும் வரும், பொது அறிவுலையும் வரும். அதுக்கு உதாரணம் 2025 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி பொது தமிழில், ஒரு கேள்வி பொது அறிவில் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது 9th நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கேள்விங்க, உறுதியாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அது இப்போ பாருங்க, நான் வந்து தமிழ், மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்னு எல்லாமே நேந்தி நிரவி தான் கொடுக்குறேன், ஒரே மாதிரி கொடுக்கல. நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணுறது நல்லாவே தெரியும். அதுக்கடுத்தது தனி வெட்டிங்க. இருக்கிற மேக்ஸ்லேயே தனி வெட்டி தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே பாருங்களேன், எல்லா எக்ஸாமே ஒரு கேள்வி இருக்கும், 1 அல்லது 2 கேள்வி இருக்கும். இது வரைக்கும் கடந்த 10 வருஷத்தில் 2013 இருந்து தனி வெட்டியில் கேட்காத ஒரு எக்ஸாமே இல்லை. எல்லா எக்ஸாமும் தனி வெட்டி ராஜா மாதிரி வந்துடுவாப்புல. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். தனி வெட்டி 7th புக்கில் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர். இவங்க பர்டிகுலராக ஒரு புக்கில் இருக்காங்களா? கிடையாது. 6th புக்கில் இருக்கலாம், 10th புக்கில் இருக்கலாம், 11th 12th இருக்கலாம். சரியா? ஸோ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், இது தொடர்பான கேள்விகள் கன்ஃபார்மாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுவும் இங்கே பாருங்களேன், இப்போ 2025 குரூப் 4ல் 2 கேள்வி, அதுக்கப்புறம் 2 எக்ஸாமில் கேட்கவே இல்லை. சரி, ஓகே. ஆனால் அதுக்கு பின்னாடி போய் பாருங்களேன், 3 3 3 2 3 அநியாயத்துக்கு 3 கேட்டிருக்காங்க. அதுவும் 2019, 2018, 2016, 2014, 2013 அந்த காலகட்டத்தில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர்னாவே 2 கேள்வி 3 கேள்வி உறுதியாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 எக்ஸாம் கேட்கல. ஸோ இந்த எக்ஸாம் கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து 2 எக்ஸாம் கேட்கல. ஆனால் 2025 குரூப் 4ல் 2 கேள்வி கேட்டுதாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்படி தான் அனலைஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தலைப்புகள் கொடுத்த மாதிரி சில யூனிட்டுகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதில் 10ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்புன்னு குடிமையில ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்கும். அந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா பாருங்களேன், இது வரைக்கும் கடந்த 10 வருஷத்தில் அங்கே பாருங்க 2 2 2 4 அடேங்கப்பா, அதுவும் தொடர்ந்து 4 எக்ஸாமா 2 2 4 4 கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாமில் 1, மீதி அங்கே பாருங்க 2 4 1 அநியாயங்க. அப்போ கண்டிப்பாக 2 கொஸ்டின் வருங்க. இந்த தலைப்பில் எனக்கு தெரிஞ்சு 2 கொஸ்டின், அதாவது இந்த யூனிட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 2 கேள்வி உறுதினே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் 10th சோசியல் சயின்ஸில் குடிமையியல்ல இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் யூனிட். சரியா? அதை படிச்சுங்க. சரியா? இது யூனிட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஒன்று தமிழ் கொடுத்துருக்கேன். தமிழில் தேவநாய பாவனர், பாவலர் பெருஞ்சித்திரனார். இவர் யூனிட் 7ல் வராப்புல. இவர் வந்து ஆதி காலத்தில், அதாவது முன்னிருந்த சிலபஸ்லேயும் தேவநாய பாவனர், பாவலர் பெருஞ்சித்திரனார்னு தலைப்பு இருந்துச்சு. இது பாருங்க, இதில் 2014 குரூப் 4 தான் கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்பிளும் இங்கே பாருங்க 1 2 2 2 3 2 1 அடடா. அதுங்க பாருங்க பிட்வீனில் 2 2 2 சொல்லையாக கேட்டிருக்காங்க. 2 கேள்வி 3 கேள்வி 2 கேள்வின்னு. சரிங்களா? ஸோ போன கடைசி குரூப் 4 எக்ஸாம்பிள் 1 கேள்வி தான் கேட்டாங்க. அதே மாதிரி யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் 15 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. ஸோ அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு 1 இல்லை மேக்ஸிமம் 2 அவ்வளோதான். ஸோ 1 கேட்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்படின்னா 2 கேள்வியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆனால் கன்ஃபார்மாக 1 இருக்குது. இது ஒரு பெரிய தலைப்பே இல்லை. தேவநாய பாவனரும் பாவலரும் பெருஞ்சித்திரனாரும் கதையாக எழுதி இல்லை, கதையாக படிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, தமிழ் வந்துட்டுமா. அடுத்தது விருதுகள், கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேரில் விருதுகளுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதுக்கு சாட்சியாக அது பாருங்கோ, 2024 குரூப் 4லையும் 2013 குரூப் 4லையும் தான் கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்லையும் 1 2 1 1 3 2 பாரு. ஸோ அப்போ கண்டிப்பாக விருதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ கூட ஞானபீடம் விருது வந்து ஐயா வைரமுத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கேள்வி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் விருதுகள் சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பெஷலாக ஒரு நோட்ஸ் போட்டு விருதுகளுக்கு ரிலேட்டடாக கரண்ட் அஃபேரில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது. ஏன்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேருக்கு வந்து பாமோகன் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து கவர்மெண்ட்டே டெய்லி கரண்ட் அஃபேர் கொடுக்குறாங்க இல்லையா? அதை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் இல்லை? ஸோ அதை நீங்கள் டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ணலாம்.
ஒவ்வொரு நாள். ஏன்னா அவங்க டாபிக் வைஸாக பிரித்து கொடுக்குறாங்க. நானாக எடுத்தது இல்லைங்க, கவர்மெண்ட் எடுத்து கொடுக்கறது சொல்கிறேன். ஸோ அவங்க ஒவ்வொரு நாளுமே 8 பக்கம் 9 பக்கம் இருக்குது, டாபிக் வைஸாக எடுத்து கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி அந்த கரண்ட் அஃபேர் படித்து விருதுகள் இருக்கா அது தனி ஷீட்டில் எழுதி வச்சுக்கணும். இதேமாரி மற்ற தலைப்பில் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு விருதுகள் சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் அறநூட்கள் தொடர்பான செய்திகள். இது தமிழில் வருது. அறநூட்கள்னா நாலடியார், நன்மணிக்கடிகை, பழமொழி 400 இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இது ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் அங்கே பாருங்களேன், கடந்த 10 வருஷத்தில் 2013 அறநூட்களில் இல்லாத கேள்வியே இல்லை. ரெகுலராக அங்கே பாருங்க 3, இப்போ கடைசியே நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் 3 கேள்வி, 24 குரூப் ஃபாரில் 4 கேள்வி, 22 குரூப் ஃபாரில் 2, இங்கே பாருங்க 2, 2, 5, அடேங்கப்பா 1. ஸோ லாஸ்ட்டாக 2014 2013 தான் ஒவ்வொரு கேள்வி. மீதி எல்லா எக்ஸாம்லையுமே 2க்கு மேலே தான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக அறநூட்களில் நமக்கு 2 கேள்வி உறுதி அப்படின்னே சொல்லிடலாம். கரெக்டாப்பா? கரெக்ட். அதுக்கு அடுத்தது இதுவும் இலக்கணத்தில் வேர் சொல் அறிதல். நான் வேர் சொல்ல வச்சுக்கிட்டு வினை, முற்று வினை, எச்சவினையால் அணி பெயர் அதெல்லாம் நான் அப்புறம் வெறும் ஒரு சொல்லு கொடுத்துட்டு வேறு சொல்லு கண்டுபிடிங்க அப்படின்ற கேள்வியே இங்கே பாருங்களேன். கடைசியாக இப்போ கடைசி குரூப் 4ல் 1, அதுக்கு முந்தின 2024 குரூப் 4ல் 1, 2022 குரூப் 4ல் 2, 2019 குரூப் 4ல் 2, அதுக்கப்புறம் 3 எக்ஸாமாக கேட்கவே இல்லைங்க. கடைசியாக 2013 குரூப் 4ல் கூட ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த முறை இந்த வேர் சொல்லுன்றது யூனிட் 1 இலக்கணத்தில் வருது. 25 கேள்வி கேட்க போகிறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக வேர் சொல்ல ஒரு கொஷின் உறுதிங்க. கன்ஃபார்மாக சொல்லிடலாம். மினியாவது வரும் வராதுன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற ஏரியா அவ்வளோ முக்கியமான ஏரியா, 25 கேள்வி கேட்க போகிறாங்க. அப்படின்னும் போது 25ல் ஒரு கேள்வி வேறு சொல் இருக்கும். அதை உறுதியாக வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், அசால்ட்டாக வாங்கிடலாம். சரியா? ரைட்டு. கொஞ்சம் நான் தமிழே இருக்கும். அப்புறம் கீழெலாம் பாருங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, குழுக்கள், அப்புறம் இந்திய பொருளாதாரம், ஜெண்டர் ஸ்டடீஸ் இருக்கும். சரிங்களா? நான் நேந்தி நிறைய தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போது தமிழ்லேயே 10வது தலைப்பாக நாமக்கல் கவிஞர், முடியரசர், கண்ணதாசன், உவே சாமிநாதன், இந்த 4 பேர் படிச்சிங்க. இந்த 4 பேர் ஒரு மேட்ரே இல்லை, ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா அங்கே பாருங்களேன், 2013 குரூப் 4ல் தான் கேட்கலாம் ஆதி காலத்தில். மீதி எல்லா எக்ஸாம்லேயும் 2, 1, 2, 1, 3, 3, 2 அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? இந்த 4 பேரை நீங்கள் படிச்சிட்டிங்களா உறுதியாக ஒரு கொஷின் கண்ண முடின்னு வாங்கிடலாங்க. அது எளிமையாகவே. சரியா? புரியுதுங்களா? சூப்பருங்க. அதுக்கு அடுத்தது 11வது தலைப்பா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும் இந்த யூனிட் இது. சரியா? ஸோ 11th எக்கனாமிக்ஸில் இந்த யூனிட் இருக்கும். யூனிட்டாக படிச்சுங்க. ஏன்னா இந்த யூனிட் கொஞ்சம் பாருங்களேன், 2 எக்ஸாமில் கேட்கல. எதில் 22 19 குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்கல. ஆனால் மீதி எல்லா எக்ஸாம்லேயும் 2, 2, 1, 3, 2, 2, 3 அடேங்கப்பா 2 கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறையும் கேட்பாங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 7 6 ஸோ எதுலேயும் ஒன்று சேர்த்துருக்காங்களே. அதான் யூனிட் போய் டக்குன்னு மறந்து போச்சு. என்னங்க ஸ்பாட்டில் வரல. சரி, நீங்களே அப்படியே புரிஞ்சுங்க. உங்களுக்கே தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அந்த சட்டத்தில் எந்த யூனிட்டோ அதை பார்த்துங்க. பட் அதில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? நான் அந்த இது கமெண்டில் சொல்கிறேன் என்ன யூனிட் இல்லை, நீங்களே சொல்லுங்கள். ஸோ அப்படின்னும் போது பொருளாதாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த யூனிட்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உறுதியாக கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த குழுக்கு, இது 12வது தலைப்புங்க. குழுக்கள் ஆணையங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த குழுக்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாலிட்டியில் அப்புறம் எக்கனாமிக்ஸில் இருக்கும். பாலிட்டிலாம் நிறைய இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த குழுக்கள் அப்படின்ற கீவேர்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். குழுக்கள் அப்படின்ற கீவேர்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டா இதில் அநியாயத்துங்க இது 1. சரியா? அநியாயத்துங்க 2014 குரூப் 4ல் மட்டும் தான் கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி. குழுக்கள்னாவே ஒரு கேள்வி வந்துருங்க. கண்ணை மூடி நீங்கள் படிச்சிடலாம். குழுக்களுக்கு நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கேள்வி கன்ஃபார்மாக இருக்கும். சரியா? அடுத்தது 13வது கேள்வி, 13வது தலைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜியோகிரஃபியில் வரும், எக்கனாமிக்ஸில் வரும். கரெக்டா? நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம இன்னும் அதுக்கு PDF கொடுக்கல. ஆனால் தலைப்பு சேர்த்துட்டு ஃபியூச்சரில் வரும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 13 குரூப் 4ல் மட்டும்தாங்க கேட்கல. மீதி எல்லா எக்ஸாம் நீங்கன்னா பாருங்கள், ஒன்று ரெகுலராக ஒன்று கேட்குறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புனாவே ஒரு கொஸ்டின் உறுதிங்க.
அப்படியே வருஷம் கேட்டுக்கிறாங்க. ஸோ கண்ணை மூடி நீங்கள் படிக்கலாம், மக்கள் தொகை கணக்கு எப்படி படித்தா ஒரு கொஸ்டின். பட் அது எப்படி கேட்குறாங்கன்றது நான் ப்ரூஃப் காட்டும் போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சதவிகிதம், மேக்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த சதவீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 4 மட்டும் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லேயும் சதவீதன்றது ஒரு மெயின் பார்ட்டாக வந்திருக்கு. அதில் 2 எக்ஸாமில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. மீதி எல்லா எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸில் சதவிகிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனி வெட்டிக்கு அடுத்ததாக சதவீதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனி வெட்டியும் சதவீதத்தையும் படிச்சிட்டிங்கன்னா 2-3 கொஸ்டின் உறுதியாக கேட்பாங்க. சரியா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஓவராலாக இங்கே பாருங்கள், 14 தலைப்பு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, பொது அறிவு, மேக்ஸு, தமிழ், கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் நேர்ந்து நிறைவு தான் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே கோர்வையாக கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணி தமிழ் மட்டும் கொடுக்குறீங்க, மேக்ஸ் மட்டும் கொடுக்குறீங்கன்னு சொல்லுவீங்கன்னு தான் ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். சரியா, இப்போ ஜஸ்ட் 14 தலைப்பிலே நமக்கு என்ன உறுதித்தன்மை வந்துடுதுன்னா, மினிமம் 18லேருந்து 20 கேள்வி கேட்பாங்க அப்படின்றது முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இதில் டெய்லியுமே இல்லை 1 to 1 நாள், மோஸ்ட்லி வாரத்துக்கு ஒரு 4 தலைப்புலேருந்து 5 தலைப்பு கொடுத்துட்டு தான் வரேன். நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பொறுத்து பார்த்தா இந்த இடத்துல என்னவா இருக்கலாம், 25லேருந்து 30 கேள்வியாக மாறி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். நீங்கள் பாருங்கள், நான் இதையே நம்புங்கன்னு நான் சொல்லலை, எப்படி நான் சொல்கிற தலைப்பில் படித்து தான் ஆகணும். கரெக்டாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னா படிங்க, இல்லை எங்கன்னா நீங்களாம் ஓனாக ஸ்டடி பண்ணுங்கள். ஆனால் இப்போ நான் கொடுத்துற இந்த தலைப்போ யூனிட்டோ படிக்காமல் வேறு எதுவுமே படிக்க போகிறதில்லை. இது கண்டிப்பாக படிக்க தான் போகிறீங்க. அப்போ நீங்கள் படிக்கும் போது இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்காக இதை மட்டுமே நம்புங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இதை மட்டும் நம்பினா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதுதான் தெளிவாக சொல்கிறேன். சரியா, ஸோ இந்த தலைப்பும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, சரி. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலிகிராம் குரூப் லிங்க் எடுத்துருக்குல்ல, அது கீழே ப்ளூ பிரிண்ட்னு எழுதியிருப்பேன். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் வந்தோடனே ஒன்றுமே இருக்காதுங்க. அப்படியே வந்தீங்கன்னா முதல் சிலபஸ் இருக்கும், குரூப் 4 சிலபஸ். அது கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் தமிழ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ஒரே ஷார்ட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும்னா டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை வேணாம் என்கிட்ட இருக்குதுன்னா அப்படியே கீழே வாங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கீழே வந்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டிருப்பேன், இதே டேபிள் இருக்கும். இதில் இந்த 14 தலைப்பு இருக்கும். சரியா, அந்த 14 தலைப்பு பார்த்துட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இந்த டைட்டில்லாம் இருக்கும், 5ஆண்டு திட்டம், அப்புறம் வந்து என்னது விருதுகள் இப்படிலாம் இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் இருக்குது. நான் இப்போ வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இல்லையா, அந்த வீடியோ வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை அதாவது அந்த வீடியோ வந்து பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அப்படியே வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் யூடியூப் கூட போக தேவையில்லை, ஜஸ்ட் எனக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா பார்த்துக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த 13 தலைப்பும் கொடுத்துருப்பேன். 14 தலைப்பில் 12 தலைப்பு தான் இருக்கும், மீதி 2 தலைப்பு கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ 12 தலைப்பும் தலைப்புக்கு நேராக டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமரோட 10, 9, 8ன்னு 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்டுன்னு காட்டும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரியா, இந்த மாதிரி வரும். ஓகேவா, வேணும் அந்த பிடிஎஃப். அதாவது இப்போ நான் தலைப்பு சொன்ன நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தேவனே பாவனர் பாவலர் பிரிஞ்சுத்தினான்னு சொல்லிட்டேன். இதில் கன்ஃபார்மாக 1-2 கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த கேள்வி வேணும்னா அங்கே பிடிஎஃபாக இருக்கும், அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த பிடிஎஃப்ல வேறு எதுவும் இருக்காது. இப்போ 5ஆண்டு திட்டம்னு கிளிக் பண்ணிங்கன்னா 5ஆண்டு திட்டத்தில் 2013லேருந்து 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்வியை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். சரியா, சூப்பர். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அது கீழே வந்தீங்கன்னா இப்போ 5ஆண்டு திட்டம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும். ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டெஸ்ட் அடித்து பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கவே எனக்கு டெஸ்ட் அடித்து பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்குன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன், அதை அடித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேஜில் தான் இந்த 150 தலைப்புமே உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வரும். கண்டிப்பாக இந்த 150 தலைப்பில் நான் ஒவ்வொன்றா ப்ரூஃப் காட்டுறல, அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு கொஷின் பேப்பர் கைக்கு வந்தோடனே நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுவேன். நம்ம ப்ளூ பிரிண்ட் மெத்தடில் எத்தனை கொஷின் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா, இப்பயே ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக வேலை வாங்குங்க, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஏதாவது டவுட்னா கேளுங்க. நிறைய பேர் நோட்ஸ் கேட்டுன்னு இருக்கீங்க.
நோட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து கொடுக்குறேங்க. முதல்ல இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கான நம்பகத்தன்மை வரணும். எனக்கு நம்பகத்தன்மை வந்துட்டு போகிற உங்களை சொல்கிறேன். நீங்கள் நம்பிட்டீங்க, அப்பாடா இதை படித்தா மார்க் வரும்பா நம்பிட்டு போகிற நம்ம 1 by 1 நோட்ஸ் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் நம்புற வரைக்கும் ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட்டாக கொடுத்தா தான் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுடைய வேல்யூபிள் கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல விஷயமா தான் அதையும் நான் மாற்றிக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.